ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அரைக்கப்பளவு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லை. இன்னொரு பேனில் ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதே போல் வறுத்தா போதும். அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போகிறதுக்கு தான். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சு அந்த வெல்லத்தை வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லமும் அந்த தேங்காயும் நல்லா அப்படியே பிளெண்ட் ஆகி வரணும். ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்ததுக்கப்புறம் அந்த ஈரப்பதமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போதே அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டைகளாக செஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம். இதை உருண்டைகளாகவும் செய்யலாம். இல்லைன்னா ஒரு பிளேட்டில் நெய்யை நல்லா அப்ளை பண்ணி இந்த கலவையை அதில் போட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு செட் பண்ணி கத்தியை வச்சு ஒரு பர்ஃபி மாதிரியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. உங்களுக்கு விருப்பப்பட்ட நெய் கூட நீங்கள் இடையில சேர்த்துக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான ஒரு டெலிஷியஸான இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம்.